கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சிந்தனைக்கென்று யோபுவின் புஸ்தகம், யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபுவின் புஸ்தகத்துல யோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி யோபுவை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்போ யோபு இவ்வளவு வைராக்கியமான ஒரு தேவ மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் என்று சொல்லி திரளான ஐஸ்வர்யம். வேதம் சொல்லுகிறது அதனுடைய 1வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல, எல்லாரிலும் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரியவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவ்வளவு திரளான ஆஸ்திகள், திரளான ஐஸ்வர்யம் அவனுடைய வாழ்க்கையில. 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசே சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவை அவனையும் அவன் வீட்டையும் அவன் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் சுத்தி தேவனே வேலி அடைச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுடைய பவுண்டரிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது, எந்த சத்துருவும் அங்க நுழையவே முடியாது. காரணம், தேவனே வேலி அடைச்சிட்டார். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி அது. 2வது, அவனுடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அடுத்தது, அந்த ஆசீர்வாதம் நஷ்டப்படாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இது ரெண்டுமே யோபுக்கு இருந்துச்சு. அவனை திரளாய் ஆசீர்வதிச்சிட்டார். கணக்கே கிடையாது அவனை ஆசீர்வதிச்சது. அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வதிச்சாரோ அத்தனையும் சுற்றி அவர் வேலியும் அடைச்சிருந்தார். ஹல்லேலூயா. அந்த யோபுவை பார்த்துதான் அவனுடைய மனைவி கடைசியாக சொல்றாங்க, நீ தேவனை தூஷிச்சு ஜீவனை விடும். தூஷிக்கிறது, இந்த தூஷிக்கிறது ஆங்கிலத்துல blasphemy. அப்போ அதை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தெய்வத்தை அல்லது நம்மை படைத்த இறைவனை அவருக்கு விரோதமாக பேசுகிறது, அல்லது அவருடைய கிரியைகள் அவருடைய செய்கைகளை மறுதலிக்கிறது, அல்லது அவரை அவமானப்படுத்துவது, இவைகளுக்கு பேர் தான் தூஷிக்கிறது. இன்னொரு விஷயத்துல சொல்ல போனா, தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது, இவைகளுக்கு பெயர் தூஷணம். அப்போ இதைத்தான் யோபுவினுடைய மனைவி செய்ய சொல்றாங்க, நீ தேவனை தூஷிச்சு நீ உன்னுடைய ஜீவனை விட்டுரு. அப்போ இந்த தேவனை ஏன் தூஷிக்க சொல்லுகிறாள் என்று சொல்லி கேட்டால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சால், வாசிக்க வேண்டாம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தா, பரலோகத்துல அவர் தரிசனத்துல பார்க்கும்போது, உசியா ராஜா மரணமடைந்த இந்த வருஷத்துல ஏசாயா தரிசனத்துல பார்க்கிறாரு, கேருபீன்கள் அங்க சேராபீன்கள் அங்க ஓய்வில்லாதபடிக்கு அவரை பரிசுத்தர் 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 என்று உன்னதங்களிலே அவர் போற்றிக் கொண்டே இருக்கிறது. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கதான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தால், அங்கே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், இவர்கள் எல்லாம் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் போற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த துதிகளின் மத்தியில தான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, இது பரலோகத்துல. பூமியில தேவன் ஜனங்களை படைத்தார், நம்மை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார்.
ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப பூமியிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை துதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். பரலோகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கதான் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த பூமியிலேயும் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் அதை செய்ய வேண்டும்? யாத்திரையாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகவும் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானம், பாருங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை என்ன பண்ணுவாமா? ஆசீர்வதிப்பேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேற அவர் எதையும் செய்யறதுக்கு விரும்புறதில்லை. ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பரலோகத்துல தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், இவைகள் எல்லாம் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் தெரிந்தெடுத்த ஜனங்கள் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். எதற்காக அவரை மகிமைப்படுத்தணும்? நீங்க அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் அங்கே இறங்கி வருவார். அல்லேலூயா. எந்த இடம் என்பது முக்கியம் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அவரை மகிமைப்படுத்தும் போது அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவரை மகிமைப்படுத்துகிறோம் இல்லையா? அவரை ஒரு வீட்டுல நம்ம மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். அதனாலதான் பிசாசு பல நேரங்கள் நம்ம துதிக்கிறதுக்கே விட மாட்டான். என்ன விஷயம் அப்படின்னா, துதித்தால் தடைகள் உடையும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவர் இறங்கி வருவார், ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல என்ன பண்ணிடும்? கடந்து வந்து விடும். அப்ப நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். சரி, இப்போ இந்த தூதர் கணங்களில கேருபீன்கள், சேராபீன்கள் இதெல்லாம் ஒரு வகையான தூதர்கள். இதற்குள்ளே ஒருத்தன் இருந்தான். வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நம்ம வாசிச்சோம். கேருபீன்கள், சேராபீன்கள் என்ன பண்ணி கொண்டிருந்துச்சு? அவரை பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டிருந்துச்சு. அந்த குரூப்ல உள்ளவன் தான் லூசிபர். அங்கிருந்து தள்ளப்பட்டவன் தான் லூசிபர். அவனைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, நீ காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கேருப். கேருப் என்ற அந்த குரூப்ல உள்ளவன் தான் இந்த சாத்தான், அங்கிருந்து தள்ளப்பட்டவன். சரி, இவனுடைய வேலை என்ன? அங்கிருந்து தேவனுக்கு ஈக்குவலா நான் போவேன் என்று நினைச்ச உடனே தேவன் அவனை கீழே தள்ளிட்டார். அந்த தூதர்களுடைய அந்த நிலைமையிலிருந்து அவனை என்ன பண்ணிட்டாரு? கீழே தள்ளிவிட்டார். இப்போ இவனும் இவனுடைய கூட்டத்தாரும் கீழே தள்ளப்பட்டார்கள். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமா வாசிக்கலாம். சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணத்தையும், நான் தூஷணம் சொன்ன என்ன சொன்னேன்? தெய்வத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய செயல்பாடுகளை அவமதிக்கிற மாதிரி சிந்திக்கிறது, யோசிக்கிறது, செயல்படுகிறது. இதெல்லாமே தூஷணம். அப்போ சாத்தான் காப்பாற்றுகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கேருப், அவனை தேவன் கீழே தள்ளினார். அவனும், அவனைதான் சாத்தான் அழைக்கிறோம், அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? தேவனை என்ன பண்ணணும்? தூஷிக்க வேண்டும், தேவனை தூஷிக்க வேண்டும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனத்தையும் வேகமாக வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரக் கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பாருங்க, சமுத்திரத்திலிருந்து வருகிற ஒரு மிருகத்தை யோவான் சீசன்
அவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. அதுக்கு மேல என்ன நாமம் எழுதிக்கிறாமா? தூஷணமான நாமம். பிசாசு பாருங்க, அவன் தூஷிக்கிறதா அவனுடைய வேலை. அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் அதற்கு என்ன பண்ணிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிசாசோட வேலையே என்னதாமா? தூஷிக்கிறது, பெருமையாய் பேசுகிறது, தூஷிக்கிறது, தேவனை அவமதிக்கிறது, அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவைகளையும் தூஷித்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசோட வேலை புரிஞ்சிருச்சா? தேவன் உருவாக்கின கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், அல்லது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை அவரை மகிமைப்படுத்துகிறது, அவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது. ஆனால் வேற ஒரு குரூப் இருக்குது, அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா இவருடைய மகிமையை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய மகத்துவத்தை தூஷிக்கிறது தான் அவனுடைய வேலை. இன்னைக்கு உலக ஜனங்கள் எடுத்து பாருங்க, ஒரு கூட்டம் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், அந்த கூட்டத்தை விட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவைகள் தூஷிக்கிற ஒரு கூட்டம். தேவனை மறுதலிக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள், அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். அப்போ தேவனை தூஷிக்கணும்னு சொன்னா அதற்கு யார் காரணமா இருக்கார்? யார் காரணம்? சாத்தான் தான் காரணம். அதுக்கு தேவனை மகிமைப்படுத்தினால் யார் காரணம்? தேவன். அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவரை நம்ம என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துகிறோம். அப்போ தூஷிக்கிறது சாத்தானுடைய வேலை. அவன் தான் அந்த கேருபா இருந்தவன் தான் தள்ளப்பட்டான். அவன் தான் தூஷண நாமத்தை உடையவனாய் தேவனையும் அவருடைய மகிமையையும் தூஷிக்கிறதே தான் அவனுடைய வேலை. இப்போ இந்த விஷயம் யோபுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆசீர்வாதத்துடைய ரகசியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த விஷயம் யோபுக்கு தெரிஞ்ச உடனே யோபு ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாரு. 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இங்க பாருங்க, யோபுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னேன். அவர்கள் குடும்பமா இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிறந்த நாள்ல விருந்து செய்கிறது வழக்கம். அப்போ ஒரு வீட்டுல விருந்துனா எல்லாரும் அங்க கூடி வருவாங்க. இப்ப யோபு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவேளை தன்னுடைய இருதயத்திற்குள்ள தேவன் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க தூஷித்திருக்கலாம். ஒருவேளை பெருமையை அவங்க நினைச்சிருக்கலாம். இவங்க ஐஸ்வர்யத்தையும் இவங்க மகிமையையும் இவங்க ரொம்ப பெருசா எதையாவது வெளியில இல்ல, வாயில் இல்ல, நடவடிக்கையில் இல்ல, இருதயத்திற்குள்ளாக, அது யாருக்கா தெரியுமா? தெரியாது. இருதயத்துக்குள்ள ஒருவேளை தூஷிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு யோபு அதற்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். யோபு ரொம்ப கிளியரா இருக்கிறார். ஏன்னா அவரை மகிமைப்படுத்தினா தான் அவர் இறங்கி வருவார். அவர் வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். சாத்தானுடைய வேலை என்னன்னா, இவர்கள் எப்படியாவது தூஷிக்கணும். எப்படி தூஷிக்கிறது? பெருமையானவைகளை நினைச்சாலே தூஷிக்கிறது தான். அந்த பெருமை உள்ள வந்துச்சுனாலே ஆசீர்வாதம் ஒரு நாளும் வராது. வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. உடனே யோபு என்ன பண்றாரு, அந்த தூஷணம் இருதயத்துக்குள்ள கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை யோபு செலுத்துகிறார். இப்படி யோபு ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் இதைவே அவர் செய்யறதுனாலதான் நம்ம முதல் வாசிச்சோம், தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி என்ன பண்ணாரு, வேலி அடைத்தார். அது மாத்திரம் கிடையாது, அவனுடைய கையின் கிரிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு யோபு மாதிரி நம்மளை பார்த்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வீடு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறார்களா? நம்முடைய உடைமைகள் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது சாத்தா உள்ள வந்துட்டே இருக்கிறானா? வேலி அடைக்கப்படலைன்னு சொன்னா எங்கேயோ நாம் தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஏதோ ஒரு வகையில நாம் தேவனை அவமதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கேயோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கவில்லை. யோபுவினுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிச்சார். நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிச்சிருக்குதா? நம்முடைய உழைப்பினுடைய பலன் நம்முடைய கையில வந்திருக்கிறதா? அது தங்குதா வீட்டுல? அப்போ ஆசீர்வாதம், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஆசீர்வாதம் வரவில்லை? ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை? ஏன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தொழிலையும் சுற்றி ஏன் அவர் வேலை அடைக்கல? ஏன் அந்த ப்ரொடெக்ஷன் நமக்குள்ள வரல? அப்படின்னா மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயத்துல எங்கேயோ தவறி இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதிகளையும் ஆராதனைகளை கொடுக்கல, அலட்சியப்படுத்திட்டோம். சபைக்கு வர்றதை அவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆராதனையை அலட்சியப்படுத்துகிறது அவரை தூஷிக்கிற மாதிரி. அவரை துதிக்காமல் வாயை மூடி மௌனமா இருப்பது அவரை தூஷிக்கிற மாதிரி. நான் முதல்ல சொன்னேன், இந்த தூஷணம் வருகிற இடம் சாத்தான் இடத்திலிருந்து. அவன் தேவ பிள்ளைகள் ஆராதிக்க கூடாது, அவரை மகிமைப்படுத்த கூடாது என்பதில் சாத்தான் மிகுந்த கவனம் செலுத்துகிறவனா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். ஏன் வேலி அடைக்கல? ஏன் ஆசீர்வாதம் எனக்கு வரல? யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு உண்டானது எல்லாம் வேலி அடைச்சிருச்சு. சாத்தானே தேவ சமூகத்துல போய் கேட்கிறான், நீர் வேலி அடைச்சிட்டீர், நான் எப்படி போய் தொட முடியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் சாத்தான் புகுந்து விளையாடுறான், நம்ம சரீரத்துக்குள்ள போராடுறோம், குடும்பத்துக்குள்ள சாத்தானுடைய பிரச்சனை எப்படி வந்துச்சு? வேலி இல்ல, வேலி அடைக்கப்படல. வேலி அடைக்கப்படாததுனால குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, ஆரோக்கியத்துல பிரச்சனை. அதற்கு காரணம் ஏதோ ஒரு வகையில நீங்களும் நானும் தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம். யோபு ரொம்ப கிளியரா, ஒருவேளை இருதயத்துல கூட தூஷிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலி செலுத்தினார். அப்ப தேவன் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்து விட்டார். சாத்தானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. வாசிக்கலாம், அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவர்களை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறான், நீர் எல்லாத்தையும் வேலி அடிச்சிட்டீரு, அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்க, நான் போய் அவனை தொட முடியறது இல்லை, அப்புறம் எப்படி அவன் உண்மை தூஷிப்பான்? நீங்க அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் கையை வச்சிருங்க, அது மேல காவலை எடுத்துருங்க, உங்களை அவன் தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு சேலஞ்ச் பண்ற ஆண்டவர்கிட்ட. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொடாத, எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவனுக்கு இருந்த திரளான ஆடு மாடுகள், அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒரே நாள்ல எல்லாம் அழிந்து போனது. வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திரர்லயே இவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான், பெரியவனா இருந்தான், சகல ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரே நாள்ல அத்தனை பிள்ளைகளும் செத்துட்டாங்க, ஒரே நாள்ல அத்தனை வேலைக்காரர்களும் செத்துட்டாங்க, ஒரே நாள்ல அவனுடைய மிருகஜீவன்கள் எல்லாம் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கூட கிடையாது, ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து தனி மரமாய் மாறினான். இப்ப சாத்தான் சொல்றான், அவன் தூஷிப்பான் பாருங்க. ஏன்னா அவனுடைய வேலை என்னது? இவன் வாயில எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணிடணும், தூஷிச்சிடணும். ஆனா யோபு என்ன பண்ண தெரியுங்களா? வாசிங்க அதனுடைய 20வது வசனம் 21வது வசனமும். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இப்ப அவனுடைய வாயில என்ன வந்துச்சு? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வந்துச்சு. பிசாசு என்ன நினைச்சா? எல்லாத்தையும் ஒரே நாள் அழிச்சு போட்ட உடனே இவன் வாயில தூஷணம் வர வேண்டும் என்று அவன் நினைச்சான். சபிக்கணும், ஆண்டவரே நீரெல்லாம் தெய்வமா, எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களே, என் பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டீங்களே, என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டீங்களே, ஆண்டவரே எல்லாமே அழிஞ்சு போச்சே, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க? எத்தனை கேள்வி கேட்கிறோம் நம்ம. ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். ஒரு சின்ன நஷ்டம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா எத்தனை பேர் ஜெபிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் ஆராதனைக்கு வராம இருக்கிறோம்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம இருக்கிறோம். ஆனா யோபு பாருங்க, அவனுடைய சகலமும் நஷ்டப்பட்ட உடனே சாத்தான் நின்னு பார்த்துட்டு இருக்கிறான், இவனுடைய வாயில எப்படியாவது ஒரு தூஷணம் வர வேண்டும். ஏன்னா அதுதான் அவனுடைய வேலை. இவன் யோபு சொல்றான், நீ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியா போறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதத்தான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்ல எழுதுறாரு. எல்லாத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு ஆசீர்வாதம் ஏன் வரல தெரியுமா? ஏன் நம்ம சுத்தி ஆண்டவர் வேலை அடைக்கல தெரியுமா? ஒரு சின்ன நஷ்டம் வந்தா புலம்புறது, சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போறோம், முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன காரியம் ஏதாவது நடக்கலன்னு சொன்னா அவருடைய முகத்திலேயே அந்த பாவனையை காமிச்சிடுறோம், உற்சாகம் இழந்து போயிடுறோம். என்ன நஷ்டப்பட்டோம்? யோபுவை விட நம்ம வாழ்க்கையில என்ன நஷ்டம் வந்துருச்சு? அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நஷ்டப்பட்ட உடனேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தான், கர்த்தரை துதித்தான். தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அப்படின்னா என்னது? இன்பமானாலும் துன்பமானாலும் அவரை துதிக்கிற துதி என்னுடைய வாயில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா பணம் இருக்கும்போது, ஐஸ்வர்யம் இருக்கும்போது, சமாதானம் இருக்கும்போது மட்டும் ஆர்ப்பாட்டமும் துதியும் பிரச்சனை வரும் பொழுது முடங்கி போய் கிடக்கிறதும் அது பிசாசினுடைய தந்திரம். இதுல இருந்து நீங்களும் நான் விடுதலை ஆக வேண்டும். அதனாலதான் வேலை அடைக்கல, அதனாலதான் நமக்கு ஐஸ்வர்யம் இல்ல, நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல. சாத்தான் பாருங்க தூஷிக்கணும்னு நினைச்சான், ஆனா யோபு துதிக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை சுத்தியும் ஆண்டவர் வேலி அடைத்து விட்டார். இப்ப சாத்தான் விடல, மறுபடியும் போராடுறான். என்ன பண்றான் தெரியுங்களா? அவனுடைய சரீரத்தை நீங்க தொடுங்க, எல்லாம் இருந்தாலும் அவன் பிரச்சனை இல்லை, அவன் சரீரத்தை நீங்க தொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே வாசிக்கலாம். அதனுடைய 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இப்ப யோபு பாருங்க, கொடிய பருக்கள் அவனுடைய சரீரத்துல வந்துச்சு, சரீரத்துல உபாதைகள், கீழே ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரன்ற அளவுக்கு போராட்டம் ஆயிடுச்சு அவனுடைய சரீரத்துல. பிசாசு நினைச்சிட்டான் இப்பவாத ஆண்டவரை தூஷிப்பான அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரீரத்தை எடுத்து இப்படி சுரண்டும் பொழுது இப்ப அவங்க மனைவி வழியாய் பிசாசு பேசுகிறான். சேம் வார்த்தை தான் பேசுறான் பாருங்க. என்ன சொல்றான்? அவங்க மனைவி வந்து என்ன சொல்றா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இப்ப பாருங்க, மனைவியுடைய வாயில அதே வார்த்தை தான் வருது. என்ன பண்ணியே? தூஷிச்சது. அப்போ பிசாசு பாருங்க, ஒன்னாவன் டைரக்டா வந்து சொல்றான், இல்லைன்னா ஏதாவது சம்பவத்தின் மூலமா சொல்றான், இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாகவே அதை என்ன பண்றான்? சொல்லுகிறான். ஆனா சொல்றதெல்லாம் யாரு? பிசாசு. நீ தேவனை தூஷிச்சிரு. அப்ப பிசாசுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கிட்ட தேவை. தேவ பிள்ளைகளாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பிசாசு எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? தூஷிச்சிரு நீ ஆண்டவரை. ரட்சிக்கப்பட்டு என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக வந்து என்னாச்சு? ஆண்டவருக்காக அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, இவ்வளவு காணிக்கை கொடுத்தனே, என்னாச்சு? இதெல்லாம் தூஷணம். இதெல்லாம் வாயில வரணும். முறுமுறுக்கிறது தூஷணம், நெகட்டிவா பேசுறது தூஷணம், அவிசுவாசமான வார்த்தைகள் தூஷணம், இதெல்லாம் நம்முடைய வாயில வரணும்னு சொல்லி சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கணும், எல்லாத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் அதை எதிர்பார்க்கிறாரு? நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அடைக்கணும்னா அவரை துதிச்சுதான் ஆகணும். ஆனால் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற எதுக்கும் வரான். அவன் உள்ள வர்றதுக்கு ஒரு வாசல் அவனுக்கு தேவை. அது என்ன வாசல் தெரியுமா? நம்முடைய வாயில ஒரு தூஷணம் வந்துச்சுன்னா போதும், ஒரு அவிசுவாசமான வார்த்தை வந்தால் போதும், அவன் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வந்து எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்குவதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது. நீங்க அது ஃபுல்லா நீங்க யோபின் புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய நண்பர்கள் வர்றாங்க, அவர்கள் மூலமாக அவனை வேதனைப்படுத்துறான். கடைசியா யோபின் புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கடைசி நாள் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் அவனை குறிச்சு சாட்சி சொல்றாரு.
42ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மாட்டு வாசிங்க. 42ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசுகிறது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என் தாசனாகிய யோபு பேசுனது போல் என்னை குறித்து என்ன பேசலையாமா? நிதானமாய் பேசவில்லை. எப்ப நிதானமா பேசுறான் யோபு? எல்லாம் அழிஞ்சு போச்சு, சரீரத்திலையும் வேதனை, மனைவியும் தூஷிக்க சொல்றா. அடுத்தது நண்பர்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 42 அதிகாரம் முழுவதும் யோபுக்கு எதிரான வார்த்தைகள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாராமா? நிதானமாய் பதில் சொல்றார். பதட்டமே கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம ஏன் பதறோம்? ஏன் பதட்டம்? ஏன் நிதானம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள விசுவாச குறைவு. அதனாலதான் தூஷிச்சிடறோம். அதனாலதான் அவிசுவாசமான வார்த்தைகள். சங்கீதம் 143வது சங்கீதம் 141 3வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், காவல் வையும். இந்த வாய் அவருக்கு விரோதமாய் பேசுகிறதுனாலதான் என்னுடைய பாதுகாப்பு நஷ்டப்படுகிறது, என்னுடைய ஆசீர்வாதம் நஷ்டப்படுகிறது. அதனால தாவீது ஜெபம் பண்ணிட்டான், கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு நீங்க என்ன பண்ணுங்க? காவல் வையும். யாக்கோபு நிருபத்துல சொல்றாரு, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாயும் கோபிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கு. அப்போ நம்முடைய வாய் தான் பிரச்சனை. இந்த வாய் அவரை துதிக்கவும் செய்யலாம், அவரை தூஷிக்கவும் செய்யலாம். இன்னைக்கு நம்மை சுற்றியும் வேலி அடைக்கப்படணும்னா, நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, யோபுவ மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் அவரை தூஷிக்காதபடிக்கு, மறுதலிக்காதபடிக்கு நம்முடைய நாவிலே காவல் வைத்து அவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சரி, இப்போ எதெல்லாம் தூஷிக்கிறது, ஒருவேளை எப்படியெல்லாம் நமக்கு தூஷிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சில வசனங்களில் நம்ம வாசிக்க போகிறோம். ஒருவேளை அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை, உங்க வேலையை ஆண்டவர் எடுத்ததுக்கு தடை, உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காததுக்கு தடை. இன்னைக்கு நீங்கள் அதை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 27 28. ஆகையால் மணிபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேடையையும் தலைந்த ஒரு வெளிச்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பணிகளை செலுத்தி அவ்விடங்களிலெல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பானபலிகளை பார்த்தார்கள். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவருடைய ஜனங்கள் அவரை விட்டு வேறே தெய்வத்தை வழிபட போன போது, அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம வேற விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த போது, அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் என்னை தூஷிக்கிறார்கள், எனக்கு எரிச்சலை உண்டாக்குகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உன்னுடைய முழு இருதயத்தோடையும் முழு ஆத்மாவோடையும் முழு பலத்தோட நீ என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் ஆசீர்வாதம் உண்டு. அவரை தெய்வமாய் தெளிவு கொண்டா ஒன்னா முழுசா அவர்கிட்ட வந்துடணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடணும். இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சுட்டு இரு மனதோடு கூட நம்ம செயல்படும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தூஷிக்கிறோம். ஆண்டவரையும் நேசிக்கிறோம், உலகத்தையும் நேசிக்கிறோம். தூஷணம். ஆண்டவரையும் நேசிக்கிறோம், குடும்பத்துல கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ விக்கிரகமா நேசிச்சுட்டு இருந்தா அது தூஷணம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏசாயா 48ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 42:8 சொல்லுகிறது, என்னுடைய மகிமையை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அவருடைய மகிமையை வேற யாருக்கும் அவர் கொடுக்கவே மாட்டார். அப்படின்னா யாரும் அந்த மகிமையை எடுத்துக்கொள்ள முடியாது.
நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த முக்கியத்துவத்தையோ நீங்க வேற யாருக்காவது கொடுத்தால் அதுவே உங்க வேலையை பிடித்தெடுக்கக்கூடிய, உங்க வேலைக்குள்ள சத்துரு நுழையக்கூடிய வழி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வேற எதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு பேர் விக்கிரகம். அது தேவனை தூஷிக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, இந்த தூஷணத்தை எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம்? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோட உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எல்லாரையும் ஏமாத்தலாம், ஏமாத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே உங்களுடைய வேலையை அவர் பறிச்செடுக்கிறதுக்கு காரணமாய் மாறிடும். உங்களை ஆசீர்வதிக்காததுக்கு அதான் தடை. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வதிக்க முடியாது. யோபு தெளிவா இருந்தான். அவன் தேவனை தூஷிக்க கூடாது. அது இருதயத்தில் ஆனாலும், வாயில் ஆனாலும், செயல்கள் ஆனாலும் நான் என் தேவனை மகிமைதான் படுத்தணும்ன்றதுல யோபு தெளிவா இருந்ததுனால சகலத்திலையும் தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நம்ம நிறைய விஷயத்துல விட்டு கொடுக்கிறதுனால தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை. முதலாவது, தேவனுக்கு தேவனுடைய கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை வேற எதுக்கு கொடுத்தாலும் தூஷிக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31வது வசனம், வேகமாக வாசிங்க. மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறது தூஷணம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறது, வரங்களை குறித்து தேவையில்லாமல் பேசுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, அந்நிய பாஷையை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை, இதை குறித்து நான் எதையாவது பேசினால் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுறது என்ன பண்ணாது? மன்னிக்கப்படாது. அந்த தூஷிக்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். இந்த தூஷணம் வருகிறது எங்கிருந்து? சாத்தான் இடத்திலிருந்து. தூஷணம் வருகிறதே பிசாசின் இடத்திலிருந்து. தேவனை மகிமைப்படுத்துகிறது தேவனிடத்திலிருந்து வரும். பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிற, அதை விமர்சிக்கிற, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற ஏதாவது விஷயம் இருதயத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அது சிந்தனையில வந்தாலும் சரி, அது உங்களுடைய பேச்சில் நடந்தாலும் சரி, அதற்கு பெயர் தூஷணம். அந்த தூஷணம் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கும். அந்த தூஷணம் உங்க வேலையை எடுக்கும். அந்த தூஷணம் பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வழியை துறக்கும். இன்றைக்கு நாம் அந்த விஷயத்துல ஆவியானவருக்கு விரோதமா ஏதாவது பேசியிருந்தோம், ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு விரோதமா ஏதாவது பேசியிருந்தா, ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருந்தா, இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. மூன்றாவதாக ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24வது வசனம் வரைக்கும். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் நம்ம மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. தூஷணத்தை பாருங்க, ஒண்ணு நம்ம இருதயத்துக்குள்ள, இல்லைன்னா நம்முடைய வாயில, இல்லைன்னா சிந்தனையில, செயல்பாடுகளையும் ஆண்டவரை தூஷிக்கலாம். இன்னொன்னு, நம்ம செய்யற விஷயத்தின் மூலமா மற்றவன் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறது. என்னது? மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றதெல்லாம் ஓகே, இங்க பிரசங்கம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க யாருக்காவது டீச் பண்றதா இருந்தாலும் சரி, உபதேசம் பண்றது எல்லாத்துக்கும் ஓகே. ஆனா உபதேசம் பண்ணிட்டு நம்மவே அதை செய்யலைன்னா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை தூஷிப்பார்கள். அது தேவனுடைய நாமத்துக்கு விரோதமான தூஷணம். அப்ப மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் அதை செய்வதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். அதுல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. களவு செய்யாதேன்னு சொல்றது நம்ம எப்படி களவு செய்யறது? அடுத்தது விபச்சாரம் செய்யாதேன்னு போதிக்கிறவங்க விபச்சாரம் பண்றது, கொள்ளையடிக்கிறது, தேவனை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் கனவீனம் பண்ணுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம வீட்டுல உட்காந்து இருந்தா பக்கத்து வீட்டுல ஏன் சர்ச்சுக்கு போலையான்னு கேட்கறாங்களா? அப்போ கிறிஸ்தவனா நீ எங்க போயிருக்கணும்? சர்ச்சுக்கு போயிருக்கணும்.
அப்போ நம்ம எல்லாத்துலயும் முன்மாதிரியா இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா, என்னங்க கிறிஸ்தவங்களா இருந்துட்டு நீங்க இப்படி செய்றீங்க? அப்போ உலகமே என்ன பண்ணுதுன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளை இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, என்னங்க கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இந்த வீட்டுல எப்போதும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருந்துச்சுன்னா சாட்சியை காத்து கொள்ளணும். இந்த சாட்சியை காத்துக்காம நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உங்க மூலமாய் தேவனை தூஷிப்பார்கள். அவர்கள் தேவனை தூஷிக்கிறதுக்கு யார் காரணம்? வேதத்தை படிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, நம்ம தான் காரணம். அந்த தூஷணம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. அதுதான் நம்முடைய வேலையை எடுத்து போடுகிறது. நம்ம எத்தனை ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் வர்றதில்லை. நம்ம சரியாக இல்லாத நிமித்தமாய் நம்முடைய குடியிருக்கிற இடத்துல சாட்சி சரியா இல்லாததுனால மற்றவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் நானாக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் என்னால வேற யாரும் உடைய நாமத்தை என்ன பண்ணிடக்கூடாது, தூஷிச்சிடக்கூடாது. என்னை பார்த்து சர்ச்சுக்கு வரட்டும், என்னை பார்த்து மனம் திரும்பட்டும், என்னை பார்த்து நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்டா கிறிஸ்துவை தூஷிக்கிறோம். என்னால, என்னுடைய நடவடிக்கையினால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை சமுதாயம் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது. நீங்க குடியிருக்கிற இடத்துல சமுதாயம் உங்களை பார்க்கிறது. நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, என்ன பண்றீங்க, சமுதாயம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற மாதிரி நீங்க நடந்தா அதுவே உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. தடை. ஒரு கிறிஸ்தவ இடத்துல சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை நீங்களும் நானும் செய்வதற்கு மிகுந்த கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இல்லைன்னா தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. யோபு ரொம்ப கவனமா இருந்தா அந்த விஷயத்துல. தன்னுடைய பிள்ளைகளை ஒருவேளை தூஷிச்சிடக்கூடாது என்று சொல்லி முன்பாகவே சர்வாங்க தகன பலி செலுத்துகிறான். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பலி செலுத்துகிறான் அவன். நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-2. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன முகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமுமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்தபடியே போதித்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்காமல் வேலைக்காரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நீங்க இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நீங்க கரெக்டா வேலை செய்யணும். அப்போ நீங்க கரெக்டா வேலை செய்றீங்களா இல்லையா என்பதை தேவன் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, பிசாசும் ஆயத்தமா இருக்கிறான். எப்படின்னா, எப்படியாவது இவனை பலவீனப்படுத்தி, எப்படியாவது இவர்களுக்குள்ள ஒரு குறைவை கொண்டு வந்து இதன் மூலமாய் இவன் தூஷிக்க மாட்டான், ஆனா இவன் மூலமாய் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு நான் வழி உண்டாக்குவேன் என்று சொல்லி சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க சரியான நேரத்துக்கு வேலையை நிறுத்தாம முன்னாடியே நீங்க வேலையை நிறுத்துறீங்களா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நீங்க சரியா வேலை செய்யாம ஏனோ தானோன்னு செஞ்சுறீங்களா, நீ கிறிஸ்தவனா இருந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்களா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். உங்களுடைய பொறுப்புல நீங்க சரியா இல்லைன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். எங்க வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு கடினமான முதலாளியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா செய்யணும். வேதம் சொல்லுகிறது அதிகமாவே செய், பிரச்சனை இல்லை. 10 நிமிஷம் அதிகமாவே வேலை செய்ய, முன்னாடி நிறுத்தாத. சரியான நேரத்துக்கு முன்பாக வேலையை நிறுத்த வேண்டாம். மற்றவர்கள் டைம் பாஸ் பண்ணுவாங்க, மற்றவர்கள் அங்க போற இங்க போறேன்னு சொல்லி டைம் பாஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாருக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரி, எந்த நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய வேலையில நீங்கள் கவனமா இருக்கணும். காரணம், நீங்க ஏதாவது தவறினால் உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். பிசாசு அதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டா எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியும்? ஒருவேளை வேலை செய்யறவங்க இதுவரைக்கும் ஏனோதானோ நீங்க வேலை செஞ்சிருந்தாலும் இன்று முதல் என்னால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அதிகமாகவே வேலை செய்ய பழகுங்கள். பொறுப்புணர்வோடு வேலை செய்ய பழகுங்கள்.
உண்மையாய் வேலை செய்ய பழகுங்கள். ஏன்னா ஆண்டவர் நீதிபதியாய் இருக்கிறார், அவர் வரப்போகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் வேணும்னா நீங்க போய் கேட்காதீங்க, எனக்கு சேலரி அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்க வேண்டாம். நீ உண்மையாய் வேலை செய்ய, தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு போனஸ் வேணுமா, அது வேணுமா, நீங்க போய் கேட்காதீங்க. நீ உண்மையாய் வேலை செய்ய, நீ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு வேலை செய்ய, கரெக்டா உன்னுடைய வேலையை நீ நிறைவேற்று. ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டியது அது எப்பேற்பட்ட கடின முகமா இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாய் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்தது தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு எளிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்தில் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிக்கிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாக இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லும். தீத்துக்கள் நிருபத்துல பவுல் சொல்றாரு, பாலிய ஸ்திரீகள் இங்க தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். போதும். இப்ப பாருங்க, ஏன்னா ஏதேன் தோட்டத்திலையும் ஏவாள் மூலியமா தான் பிசாசு உள்ள வந்தான். யோபுடைய வீட்லயும் யோபு மனைவி மூலமா தான் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணான். அதனால இங்க தீத்துல மிக தெளிவாய் சொல்றாரு, முதல்ல பாலிய ஸ்திரீகளை தான் சொல்றாரு. உன்னுடைய அந்த தெளிந்த புத்தி இல்லாததுனால, புருஷனுக்கு கீழ்ப்படியாததுனால, புருஷன் மேல அன்பு செலுத்தாததுனால தேவனுடைய நாமம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனம் தூஷிக்கப்படுகிறது. நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் நீங்க எல்லா வாரம் சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டு என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தம்? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தை தூஷிக்கப்படுகிறது. பிசாசு பாருங்க உங்க மூலமா எப்படி எல்லாம் செயல்படுகிறான். அதனால பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்துல கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அன்பு செலுத்தணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது கற்புள்ளவர்களா இருக்கணும். வீட்டுல தரிச்சு அங்கங்க அலையக்கூடாது, அடிக்க வீட்டுக்கு போக கூடாது. உங்க வீட்டுல தரிச்சு இருக்க என்னது, வீட்டுக்குள்ள இருக்க தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. உங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யுங்க. சமையல் பண்றது மனைவியுடைய வேலை, அந்த நேரத்துல நீ சமையல் பண்ணியே ஆகணும். வீட்டை கூட்டி நீட்டா வைக்கிறது மனைவியுடைய வேலை, துணி துவைக்கிறது மனைவியுடைய வேலை, பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளை உபசரிக்கிறது, பிள்ளைகளை நன்றாக வளர்த்துக்கிறது மனைவியுடைய வேலை. கணவர்கள் வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது இதெல்லாம் செய்யலைன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். கேட்பான், நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போகாத, அடி உழுவும், பிரச்சனை வரும். அப்ப பாருங்க, பிசாசு உங்க மூலமாய் இதெல்லாம் செய்ய வச்சு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான். இதனாலதான் ஆசீர்வாதம் வர்றதில்ல, இதனாலதான் விடுதலை இல்லை. பாலிய ஸ்திரீகள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், வீட்டுல தரிச்சிருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், நற்காரியங்களை போதிக்கிறவர்களா இருக்கணும். அப்ப பெண்களுக்கு மட்டும் தான் இப்படி சொல்லியிருக்காங்களா? 6வது வசனத்துல அப்படியே பாலிய புருஷன் அப்படின்னா இங்க என்ன சொல்லிச்சோ அப்படியே இப்படி இந்த பக்கம் கணவர்களும் மனைவிகளை நேசிக்கணும், மனைவிகள் அன்பு கூறணும், கணவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இப்படி குடும்பத்திற்குள்ளாக நம்முடைய ரோல்ல எதையாவது மிஸ் ஆச்சுன்னு சொன்னா அது தேவனை தூஷிக்கிற மாதிரி. கணவனுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா தேவனை தூஷிக்கிறீங்க. மனைவிக்கு விரோதமா ஏதாவது செயல்பட்டீங்கன்னா தேவனை தூஷிக்கிறீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா தேவனை தூஷிக்கிறீங்க. தேவையில்லாம வாயில பேசிட்டே இருந்தீங்கன்னா தூஷிக்கிறீங்க. குடும்பத்திற்குள்ளாக இந்த தூஷணத்தை பிசாசு அநேக குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டான். யோபு ரொம்ப கிளியரா இருந்தார் இந்த விஷயத்துல. அதனாலதான் யோபுடைய வீட்டை சுத்தி வேலி அடைத்தார். நான் கேட்கிறேன், யோபுட மனைவி தேவனை தூஷி ஜீவனை விட்டுரு அப்படின்னா எவ்வளவு கடினமான ஆளா இருந்திருப்பா. இந்த கடினமான மனைவியை வச்சுதானே யோபு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாரு. யோபு வீட்டை சுத்தி வேலி அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி பலவீனமா இருக்கிறாங்களா? கணவன் ஞானமா நடந்ததுனால அவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டது, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை உங்க மனைவி பலவீனமா இருந்தாங்கன்னா
கணவன்மார்கள் ஞானமாய் நடந்தீங்கன்னு சொன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், வேலையடைக்கப்படும். அதே மாதிரி மனைவிகள் இருக்கிறீங்களே, கணவன் மேலேயே குற்றச்சாட்டி அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அவங்க சமைக்க வர்றதில்ல, ரசிக்க பரவாயில்ல. யோபு மனைவி அப்படிதான் இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே மாதிரி உங்க கணவர்கள் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் உங்க வீட்டை சுத்தி வேலி அடைக்க வைக்கிறது உங்களால முடியும். கணவன் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இறங்கி வர்றதுக்கு முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம், என்னுடைய எந்த காரியத்திலேயாவது என் தேவன் தூஷிக்கப்படக்கூடாது, அவருடைய நாம மகிமைக்கு ஒரு குறைச்சலும் வந்துடக்கூடாது. அதற்காக நான் எப்படியாக பிரயாசப்படுவேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆதிய ஸ்திரீகளும் புருஷர்களும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2. நல்ல தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இங்க கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள போதகர்கள் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தை பேசுகிற அந்த மார்க்கம் தூஷிக்கப்படும் போது அது தேவனை தூஷிக்கிற மாதிரி. அப்ப கள்ள போதகர்கள் இதை செய்கிறார்கள். அப்போ கள்ள போதனைகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். கள்ள போதகர்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, கள்ள போதகர்களை ஆதரிக்க கூடாது, அவர்களுக்கு வந்தனம் கூட செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உபதேசத்துல தெளிவில்லாதபடிக்கு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லா செய்தியும் கேட்கலாம், எல்லா சபைக்கும் போலாம், இப்படி ஒரு மனோபாவம் இருந்துச்சுன்னு சொன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நீங்களும் துணை போறீங்கன்னு அர்த்தம். கள்ள உபதேசங்களுக்கு நீங்களும் துணை போறீங்கன்னு அர்த்தம். அது நிமித்தமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடும். நாம் ஜாக்கிரதையா இருக்க, உபதேச விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டினை பெற்றழித்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். தெரியாதவைகளை தூஷிக்கிறது அப்படின்னு சொன்னா சபையில உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து தெரியலன்னா பேசாம இருக்கணும், ஜெபம் பண்ணணும், அதை குறித்து பேசக்கூடாது. சில கருதலான சத்தியங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னா அமைதியா இருக்கணும், தேவன் வெளிப்படுத்துறதுக்காக காத்து இருக்கணும், அல்லது சரியாக போதிக்கிறவர்களிடத்துல போய் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏனோதானு சொல்லிட்டு தெரியாதவைகளை தூஷிக்க கூடாது. இன்னைக்கு அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய சபைகள் சொல்றாங்க. அதை தெரியலன்னா பேசக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, அதை குறித்து தூஷிக்க கூடாது, அதை அவமதிக்க கூடாது. அது பரிசுத்த ஆவியான விரோதமான பாவம். வரங்களை குறித்து நிறைய பேருக்கு தெரியுது இல்ல, அது தெரியலன்னு சொன்னா பேசாம இருக்கணும். வரங்கள் செயல்படுறவங்க கிட்ட கேட்டாதான் அதை குறித்து தெரியும், வரங்களே செயல்படாதவங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப தெரியாத விஷயத்தை தூஷிக்க கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அது பாவம், அது ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். உங்களுக்கு தெரியலன்னா அமைதியா இருக்க வேண்டும். வேற எந்த ஊழியக்காரங்களையும் எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. அடுத்ததாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாக்கோபு 3. நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. போதும். இங்க பாத்தீங்கன்னா இது சபிக்கிறதும் தூஷிக்கிறதும் ஒண்ணுதான். அப்போ தேவனுடைய சாயலாய் இருக்கிற மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. இதே நாவில துதியும் சபித்தலும் வரக்கூடாது, தூஷணமும் ஆராதனையும் ஒரு நாவிலே வரக்கூடாது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனையும் தாயையும் என்ன பண்றது, தூஷிக்க. ஏன் பெத்த, எனக்கு என்ன செஞ்சு வச்ச, அவனுடைய தீபம் காரிருளில் அணைஞ்சு போயிரும் வேதம் சொல்லுகிறது. அப்ப தகப்பனையோ தாயையோ மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அல்லது ஊழியர்களையோ விசுவாசிகளையோ நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. ஏன்னா அவன் தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அப்ப தேவ சாயல உருவாக்கப்பட்டிருக்க ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் சபிச்சாலோ தூஷிச்சாலோ யாரை தூஷிச்சது மாதிரி? தேவனையே தூஷிச்சது மாதிரி. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்படின்னா எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணா தேவன் அதை பார்த்துக்கிட்டோம், தேவன் அதுக்கு நியாயம் தீர்த்துக்கிட்டோம். உங்க வேலையும் என் வேலையும் அது கிடையாது. எந்த விசுவாசியா இருக்கட்டும், அவங்க தப்பு பண்ணா தேவன் அதை பார்த்துக்கிட்டோம். உங்களால முடிஞ்சதுன்னா போய் ஆலோசனை சொல்லுங்க, கேட்டா சரி, கேட்கலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை விமர்சனம் பண்ணாதீங்க, அதை குறித்து வேற எங்கேயும் போய் பேசாதீங்க, அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க. நீங்க பாட்டுக்கு 10 பேருக்கு சொல்லிட்டு இருப்பீங்க, அவர் அன்னைக்கே மனம் திரும்பிட்டாருன்னா தேவ கோபம் உங்க மேல வரும். அதனால மனிதர்களை தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட எந்த மனுஷனும் என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்க கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி நாட்கள்ல மனிதர்கள் சபையில எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பவுலுக்கு எழுதுகிறார். அதுல இந்த தூஷிக்கிறவர்களும் அடங்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன பண்ணணும்? விலக வேண்டும். தேவன் நம்மை அப்படி விலகி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நீதிமொழிகள் 18, 19, 20 நமக்கு தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். யோபு இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். அதனாலதான் தன்னுடைய பிள்ளைகள் தூஷிச்சிடக்கூடாது, இருதயத்தில் கூட அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அடுத்தது, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி என்னுடைய வாயில என்ன பண்ணிடக்கூடாது? அவரை தூஷிச்சிடக்கூடாது. என் சரீரத்துக்கே எவ்வளவு பலவீனம் வந்தாலும் சரி நான் ஆண்டவரை தூஷிக்க மாட்டேன். அடுத்தது, என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு எதிராக வந்தாலும் சரி அவரை நான் தூஷிக்கவே மாட்டேன், அவருக்கு மகிமையவே செலுத்துவேன் என்று சொல்லி யோபு மிக வைராக்கியமா இருந்தான். பிசாசும் வைராக்கியமா இருந்தான், எப்படியாவது இவனை தூஷிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா யோபு வைராக்கியமா இருந்ததுனால தேவன் அவனை சுற்றி வேலி அடைச்சிருந்தார், அவனை ஆசீர்வதிச்சார். அவனுக்கு உண்டானது எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே கடைசியில தேவனுடைய உத்தமத்தை பார்த்து எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. நாளத்தனையா என்ன பண்ணிச்சு? திரும்ப கிடைச்சது. அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, குடும்பத்துல பாதுகாப்பு இல்லாதபடிக்கு நமக்கு இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலன்னா, இப்ப நம்ம சிந்திச்ச ஏதோ ஒரு விஷயத்துல நாம் தேவனை தூஷிக்கிறவர்களா இருக்கோம். இந்த தூஷண நாமம் உள்ள பிசாசு ஏதோ ஒரு வழியில நம்மை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனை அடையாளம் கண்டு கொண்டு அந்த விஷயத்துல நீங்க சரியானா உங்களுக்கான ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? யோபுவை தேவன் ஆசீர்வதித்து அவனை வேலி எடுத்ததுடைய காரணம், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நான் தூஷிக்க மாட்டேன்னு சொல்லி மிக தெளிவா இருந்தான். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட இருதயத்தை திறந்தவர்களாய் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக்கா இருக்கிறீங்க, எந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல், தேவனை ஆராதிக்காம, தேவனுடைய நேரத்தை வஞ்சித்து நீங்க ஒருவேளை செயல்பட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அது தூஷணம் சொல்றார் ஆண்டவர். நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காதனால அது தூஷணம். பாலிய ஸ்திரீகள் உங்க கடமையை நீங்க நிறைவேற்றலன்னா அது தூஷணம். கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமாய் செயல்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தூஷணம். தேவனுடைய ஆசீர்வதிக்கவே முடியாது. வேலைக்காரர்கள் சரியாக நீங்க வேலை செய்யலன்னா அது தூஷிக்கிறதாக அர்த்தம். மனிதர்களை, ஊழியர்களை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறது அது தூஷிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் உன்னை ஆசீர்வதிக்க முடியல? ஏன் உன்னுடைய எல்லைகள்ல வேலி அடைக்கப்படல? ஏன் உனக்கு விடுதலை இல்லை? ஏன் போராட்டத்தின் மேல போராட்டம்? ஏன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படல? உன்னுடைய நாவை பிசாசு பயன்படுத்துகிறான், உன்னுடைய இருதயத்தை பிசாசு பயன்படுத்துகிறான். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடிக்கு சத்துரு தூஷணத்தை உன் மூலமாய் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தை தூஷிக்கப்படுகிறது.
உன்னுடைய செயல்பாடுகளின் நிமித்தமாய் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்ல ஆண்டவரே, என்னால நீங்க தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் செய்கிற காரியங்களினால நான் நிறைய பேசுறேன், அநேகருக்கு உபதேசிக்கிறேன், ஆனா என்னால் அதுபடி செய்ய முடியறது இல்ல. இது நிமித்தமாய் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? தாவீது மாதிரி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க. யோபு பாருங்க, அவனுக்கு உண்டானது எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவன் சரீரம் முதற்கொண்ட வேதனை, மனைவி முதற்கொண்டு தூஷிக்கிறார். ஆனால் தேவனை அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். இன்னைக்கு ஒருவேளை இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், ஏதாவது அனுபவத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, என் வாயால கூட உண்மை நான் மறுதளிச்சிட மாட்டேன், என்னுடைய உள்ளத்துல கூட நான் தூஷிச்சிட மாட்டேன் ஆண்டவரே, உண்மை நான் மகிமைப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.